நீங்கள் எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு எந்த மாதிரி த்ரெட்ஸ், எந்த மாதிரி நிதி அபாயங்கள் வரும்னு சொல்ல முடியும். கடனுக்கு உங்களுடைய பொருட்களை விற்றால் வரும் நிதி அபாயங்கள் அதிகம். கடன் என்பது இல்லாமல் எப்படி விற்க சாத்தியமாகிறது? வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. ஹவு டு ப்ரொடெக்ட் அண்ட் ரெஸ்கியூ யுவர் பிஸ்னஸ் த்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில், அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய த்ரெட்ஸ் என்றால் அச்சுறுத்தல்கள், அபாயங்கள், பொருளாதார அபாயங்கள் என்ன, அவற்றை எப்படி கண்டறிந்து அதிலிருந்து நாம் தப்புவிப்பது அல்லது வராமல் பாதுகாப்பது, இதுதான் இந்த வீடியோனுடைய ஒரு நோக்கம். இப்போது நீங்கள் எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு எந்த மாதிரி த்ரெட்ஸ், எந்த மாதிரி நிதி அபாயங்கள் வரும்னு சொல்ல முடியும். உதாரணத்திற்கு, நீங்கள் சில்லறை வணிக தொடர்பில் இருக்கிறீர்கள். காரணம், சில்லறை வணிகம் என்றால் ரீட்டைல் பிஸ்னஸ். ரீட்டைல் ஒரு கடை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் சில பிராண்டுகளை வாங்கி வைத்துக் கொள்கிறீர்கள். அந்த பிராண்டிலிருந்து அந்த பிராண்டை விற்பனை செய்வதன் மூலம் நீங்கள் வருவாய் ஈட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது சில்லறை வணிகம். சில்லறை வணிகத்தில் உங்களுக்கு ஆபத்து, உங்களுடைய தொழிலுக்கான த்ரெட் என்று நிதி அபாயம் என்பது எங்கு வரும் என்றால், நீங்கள் சில்லறை வியாபாரத்தில் கடனுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு அபாயமாகத்தான், இப்போது அபாய குறியீடாகத்தான் இருக்கும். நீங்கள் ரொக்கத்திற்கு தான் விற்கிறீர்கள் என்றால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ரொக்கத்திற்கு விற்க முடியுமா? கடன் இல்லாமல் விற்க முடியும் என்று ஜீரோ கிரெடிட் பாலிசி அப்படின்னு ஒரு இது தனியாகவே வெளியிட்டிருக்கேன். அப்போது நீங்கள் கடனுக்கு விற்றால், நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கடனுக்கு உங்களுடைய பொருட்களை விற்றால் வரும் நிதி அபாயங்கள் அதிகம். ஒவ்வொரு தனிநபர் ஒழுக்கம், ஒரு ஒழுக்கமான நபருக்கு கூட அவருக்கு ஏற்படக்கூடிய குடும்ப ரீதியான ஒரு அழுத்தங்கள், அவருக்கு ஏற்படக்கூடிய நிதி அபாயங்களில் கூட உங்களை பாதித்துவிடும். ஏனென்றால் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸில் வந்து தே ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர்ஸ். அப்போ அந்த கஸ்டமர்ஸுடைய டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது நான் சொல்கிறது கடன் அபாயங்கள், கடன் கொடுத்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி இருக்கிற பிரபலமான கம்பெனிகளை வச்சுருக்கிற ரீட்டைல் அவுட்லெட்ஸ், க்ரோசரிஸ் ஆகட்டும், பலசரக்குகளாகட்டும், காய்கறிகளாகட்டும், மிகப்பெரிய இந்தியாவினுடைய முன்னணி கம்பெனிகள் வச்சுருக்கிற ரீட்டைல் அவுட்லெட்டில் கடன் அப்படிங்கிறதே இருக்காது. அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாங்க. அவங்க ரீட்டைல் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர்கள் கடன் என்பது இல்லாமல் எப்படி விற்க சாத்தியமாகிறது? இன்னும் பார்த்தால் சில அந்த கம்பெனி தவிர மற்ற கடைகளில் விட இவர்களுக்கு குறைந்த விலையில் விற்க முடியும். அதுவும் எவ்வாறு சாத்தியம்? 1 கிலோ தக்காளி உதாரணத்திற்கு நீங்கள் பிரபல கம்பெனியினுடைய ரீட்டைல் அவுட்லெட்டில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அதே தக்காளி வந்து மார்க்கெட்டில் நிச்சயமாக 120, 125 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்களும் கடன் கொடுத்து வாடிக்கையாளர்களை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் சில ரீட்டைலர்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா வியாபாரத்தை தக்க வைக்கணுன்றதுக்காக கடன் கொடுக்க கட்டாயப்படுத்தப்படுவார்கள். அது வேறு விஷயம். ஆனால் இந்த பிரபல நிறுவனங்கள் எப்படி கடன் கொடுக்காமல், ஆனால் கடனுக்கு வாங்கினார்களா இல்லையா என்பது வேறு. அவர்கள் ரொக்கம் கொடுத்தா வாங்கியிருக்கணும். கடனுக்கு விற்காமல் தங்களுடைய ரீட்டைல் அவுட்லெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட முடியுது அவங்களால. என்ன காரணம்? அந்த கடன்கிற பிரச்சனை அவன்கிட்ட கிடையாது. இப்படி கடன் இல்லாமல் விற்பதற்கான காரணம் என்ன? அவர்களிடம் முதலீடு இருக்கிறது, பெரிய முதலீடு இருக்கிறது. அப்போ முதலீடு இல்லாதவர்கள், தன்னிடம் சொந்த பணங்கள் இல்லாதவர்கள் வேற எங்கோ ஒரு கம்பெனியிலிருந்து கடனுக்கு பொருளை வாங்கி கடனுக்கு விற்றால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் நாம் நிதி அபாயங்களை சந்தித்து நாம் பல அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இதை நான் ஏதோ நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இதுதான். நான் நிறைய என்னுடைய மார்க்கெட்டிங் அனுபவத்தில், என்னுடைய பிஸ்னஸில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். டீலர்ஸ் கடன் கொடுத்து மிக நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கடன் கொடுத்த இடத்தில் வரவில்லை என்றால் இவர்களுக்கும் கம்பெனிக்கு பணம் தர முடியாமல் இந்த கடை இழுத்து மூடப்படும். இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லாப விகிதாச்சாரம் ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா அவங்க தான் கஸ்டமரோட டைரெக்டாக எண்ட் டு எண்டில் நிற்கிறவங்க அப்படிங்கிறதுனால கம்பெனிகள் தாராளமாக அவர்களுக்கு ஒரு ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறதுல கொடுப்பாங்க. அந்த டீலர்ஸ்க்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க. இந்த சலுகைகள் ஓரளவுக்கு இவர்களுக்கு சஸ்டைனபிலிட்டி கொடுக்கும். பிஸ்னஸ் காம்படிஷன் வேறு, பிஸ்னஸ் த்ரெட்ஸ் வேறு இல்லையா?
பிஸ்னஸ் காம்படிஷன் தான் அந்த சலுகைகள் காப்பாற்றும். ஆனால் பிஸ்னஸ் த்ரெட்ஸ் என்று சொல்லப்படுகிற கடன் நிதி அபாயங்களை இந்த கம்பெனி கொடுக்குற சலுகைகள் காப்பாற்றாது. ஆக நாம் கடன் இல்லாமல் விற்க வேண்டும். விற்றால்தான் நமக்கு இருக்கும் அந்த கடன் இல்லாமல் விற்பது என்பதே ஒரு 50% மேலான வெற்றியை நமக்கு கொடுத்து விடும். மீதி இருக்கும் வகையில் தரமான பொருட்களை நீங்கள் விற்கும் பொழுது, அது நாம் சொல்ல வேண்டியதே இல்லை, தரமான பொருட்களை தான் நீங்கள் விற்பீர்கள். அவர்களுக்குத்தான் இந்த ஆலோசனையும் கூட, மேலும் வளர்வதற்கான ஆலோசனையும் கூட. ஸோ த ரீட்டைல் பிஸ்னஸ் அண்ட் டீலர்ஸ் கடன் கொடுக்கறத நிறுத்தணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இதில் அக்செப்டன்ஸ் இருக்காது. குறிப்பாக ஆட்டோமொபைலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நான் சொல்கிறதெல்லாம் அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க அதில் அக்ரி தே ஓன்ட் அக்ரி வித் மை பாயிண்ட்ஸ். என்ன, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது சாத்தியம்தான். எப்போ சாத்தியம் அடுத்தடுத்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.